ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா புறாவும் வெளியில வந்து சாப்பிடுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் பூனை பிரச்சனை தான். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல மட்டுமே ஒரு 4 பூனை அலையுது. அதில 1, 2 பூனை மேல வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் டைம்லலாம் இங்கே தான் வந்து தூங்குது போல இருக்கு. ஒரு தடவ கூண்டு உள்ள வேற போயிடுச்சு. போய் ஒரு 4 புறா கிட்ட இறந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 வீக்கு எந்த புறாவுமே கூண்டு உள்ள போல. எல்லாம் பக்கத்து வீட்ல, மாடியிலன்னு தங்கிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எல்லா புறாவும் வெளியில வருது, சாப்பிடுது. அப்புறம் கூண்டு உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வருது. மயிலு. ரொம்ப ரேரா தான் இப்போலாம் மயில பார்க்க முடியுது. ஏன்னா மழை பெய்யுற டைம்ல அதிகமா வெளியில இல்ல. இந்த அவுட்டர் வியூ காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்தேன். அந்த சைடுல ஒரு ஹோல் இருக்கும். அத நான் திருப்பியும் கூண்டு உள்ளேருந்து காமிக்கிறேன். அது மட்டும் தான் நான் எப்பவுமே ஓப்பனா வச்சிருப்பேன். சப்போஸ் பூனைலாம் பகல்ல வந்துச்சுன்னா, புறா ஓடுறதுக்கு. ஆனா பூனை ராத்திரி டைம்ல வந்துச்சுன்னா, அந்த ஹோலுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா புறா நைட் டைம்ல கண்ணு தெரியாதனால வெளியிலலாம் பறந்து ஓடாது. இந்த பக்கம்லாம் நெறைய சின்ன சின்ன கேப் இருந்துச்சு. அது வழியாலாம் புறா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு, அதையெல்லாம் அடைச்சு வச்சேன். பட் ஸ்டில் பூனை வேற ஒரு வழிய கண்டுபிடிச்சு உள்ள போயிடுச்சு. அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இதில கீழ நிக்கிற அந்த ப்ரவுன் கலர் புறா வந்து நம்மளது இல்ல. செண்பகம். அது கொஞ்சம் லேட்டா இன்னும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கதவ அப்பப்போ தொறந்து வைப்பேன். சாப்பாடு போடுற டைம்ல. ஆனா புறா அதிகமா இந்த சைடு உள்ள டோர் யூஸ் பண்றதில்ல. இது என்னோட பிளாக் புறா ஒண்ணு வந்து காட்டுப்புறா கூட ஜோடியா இருக்கு. ஸோ, அதுங்க முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குமா என்னன்னு பார்க்கலாம். அதுங்க வந்துடும்டா தம்பி. அந்த புறா இப்போ வந்து இறங்குச்சு பார்த்தீங்களா? அது வந்து பக்கத்து வீட்ல வளர்க்குற புறா. அவங்க நெறைய புறா வச்சிருக்காங்க. அந்த புறா எல்லாமே ஃபேன்சி. முக்காவாசி ஃபேன்சி தான் வச்சிருக்காங்க. ஸோ, அந்த புறா அடிக்கடி வந்து என் வீட்ல தங்கிட்டு, இங்க கிடக்கிற கோதுமை, அரிசிலாம் சாப்பிட்டுட்டு போவும். கூண்டுள்ளேயும் நெறைய நாள் தங்கியிருக்கு. நான் எந்த புறாவையும் பிடிக்கிறதில்ல. ஸோ, அதுங்களே பறந்து போயிரும். என் புறாவும் நெறைய டைமு அவங்க வீட்டு கூண்டுல போய் தங்கிட்டு வரும். இதான் நான் கூண்டுல சொன்ன அந்த இன்சைடு வியூ. ஒரு எக் இருக்கு இந்த கூண்டுல. மத்தபடி வேற எங்கேயும் எக் இல்ல. இதில கொஞ்சம் குச்சி இருக்கு. புறா வந்து முட்டை வைக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சில கூண்டுல வந்து குச்சியெல்லாம் பொறுக்கி வச்சிருக்கு. இந்த கேப் தான் சொல்லியிருந்தேன். ஸோ மேல இந்த நெறையா பச்சை பச்சையா தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஜிப் டை. அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே உட்ரும். உட்டு அந்த கேப்பு தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ அது மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் பூனை அந்த கேப்ப பார்த்துட்டு, டெய்லிக்குமே அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பெருசாக்கிக்கிட்டே இருந்திருக்கு. ஈஸியா உள்ளக்க போயிரலாம் அப்டின்ட்டு. ஸோ நான் அத கவனிக்காம இருந்ததுனால ஒரு 4 புறா அதில இறந்துருச்சு. அது எல்லாமே அடல்ட்டு. ஒண்ணே ஒண்ணு தான் யங் பேர்டு. அப்புறம் இந்த ஹோல்னால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த சைடு வந்து பூனையால வர முடியாது. பட் மேல வந்து அது கூண்ட பிரிச்சு இறங்கியிருக்கு. அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் தான். இப்ப எல்லா இடத்துலயும் நான் கட்டுக்கம்பி தான் திருப்பியும் போடணும். அதுக்கு நான் கட்டுக்கம்பி வாங்கி வச்சிருக்கேன். அத நான் கொஞ்சம் லேட்டா காட்டுறேன். இந்த ஜிப் டைலாம் இப்போதைக்கு இருக்கும். பட் நான் கட்டுக்கம்பி போட்டதுக்கப்புறம் இத எடுத்துருவேன். இதுதான் வந்து இந்த முன்னாடி இருக்கிற ஓப்பனிங். இதில வந்து டோர் இருக்கும். இத நான் நைட் டைம்லலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஆனா, அந்த ஃபார் எண்ட்ல இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு தான். அத க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ, ஒரு சில இடத்துல மட்டும் கட்டுக்கம்பி இப்போதைக்கு போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஈஸியா உட்டுருது இந்த ஜிப் டை எல்லாம். எல்லா இடத்துலயும் ஜிப் டை தான் போட்டிருக்கேன் பாருங்க. சும்மா பூனை நகத்த வச்சு கீறுனுச்சுனாலே அது உட்டுரும். அதனால நம்ம கொஞ்சம் இதில கான்சன்ட்ரேட் பண்ணி கட்டுக்கம்பிலாம் போட்டு அடிச்சு, கட்டுக்கம்பி மேல கிழிக்காத மாரி அதோட நுனியிலலாம் டேப் ஒட்டணும். இல்லாட்டி புறா அதில கிழிச்சுக்கிட்டு கூண்டெல்லாம் ப்ளட்டி ஆயிரும். இந்த கூண்டு கதவு நான் தான் செஞ்சேன். முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். இப்போ அது என்னாச்சுன்னா, மழையிலயும், வெயில்லயும் இருந்து ஷேப்பே ஒரு மாதிரியா மாறிடுச்சு. நான் நல்லா கரெக்ட்டான ஒரு ஷேப்ல பண்ணி தான் மாட்டியிருந்தேன். இப்போ கொஞ்சம் சவத்துக்கு அளவு பத்தாத மாரி இருக்கு. ஏன்னா, அது கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. ஸ்டில் அதோட பர்ப்பஸ் ஃபுல்ஃபில் பண்ணுது.
இருந்தாலும் முன்னாடி அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. இந்த டோரு ஒரு சில புறா யூஸ் பண்ணும். மத்த புறாலாம் வந்து அந்த ஃபார் எண்ட்ல இருக்கிற அந்த ஹோல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கு. மொத்தம் நம்மளோட புறா வந்து 6 புறா இருக்கு. கலர் புறா. அப்புறம் ஒரு 2, 3 காட்டுப்புறா வந்து நம்ம வீட்டு புறாவ மாரியே இருக்குது இங்கேயே. பட் அதுங்க எப்ப வேணாலும் வெளில போய் தங்கும். எப்ப வேணாலும் கூண்டுல வந்து தங்கும். அது மாரி. அது போக இப்போ ஒரு செண்பகம் வெளியிலேருந்து வந்திருக்கு. அது யார் வீட்டு புறான்னு தெரியாது. பட் அது என்னோட ஒரு ஆண் புறா கூட ஜோடி சேர்ந்துருச்சு. அது இனிமே இந்த கூண்டுல தான் தங்கும். அந்தோ இறங்குது பார்த்தீங்களா, அந்த புறா. ஸோ அந்த புறாவ தேடி இப்போ இன்னொரு புறா வருதுல்ல, அதுதான் ஜோடி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுங்க எல்லாம் கீழ இறங்கி சாப்பிடும். ரேஷன் அரிசி மட்டும் தான் ஒரு டைம்ல போட்டுட்ருந்தேன். அப்போலாம் நான் இருக்கும்போது உடனேலாம் வந்து சாப்பிடாது. இதுதான் நான் அந்த கட்டுக்கம்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அது கட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இத வச்சு தான் ரெடி பண்ணணும். இது வந்து எங்க வீட்ல இருந்து ஒரு சைடு வியூ. இந்த பக்கத்துலயும் நெறைய பிளேட் இருக்கு. இந்த சைடாலயும் ஈஸியா பூனை வந்துரும். இந்த சைடு பூனைக்கு வந்து கரெக்ட்டா தெரியலனாலும், இன்னொரு சைடு எங்க வீட்ல இருக்குது. அந்த சைடும் எங்க வீட்ல நெறைய பிளேட் இருக்கு. ஸோ அந்த பக்கமாட்டியும் பூனை ஈஸியா வர முடியும். இதான் அந்த இன்னொரு சைடு. இங்க பார்த்தீங்கனாலும், வரிசையா பிளேட்டு பூனை பாயிற தூரத்தில இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டு பிளேட்டு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பின்னாடி ஃபுல்லா கவர் ஆகும். ஸோ அந்த பிளேட் வழியா நடந்து வந்து, இந்த ஒரு பிளேட் வழியா பாஞ்சு, கட்டையில ஏறி, அழகா கூண்டுக்கு போயிடுது. ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது.